கடலூர் நெய்வேலி என்எல்சி சுரங்க பணியாளர் கருணாநிதி மாரடைப்பால் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காலை தொடங்கிய போராட்டம் இரவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கருணாநிதியின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் இரவு நேரத்திலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு மற்றும் ஒருவருக்கு நிரந்தர பணி வழங்க கோரிக்கை விடுத்து இப்போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை துவங்கிய இந்த போராட்டம் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கடலூர் நெய்வேலி என்எல்சி சுரங்க பணியாளர் கருணாநிதி மாரடைப்பால் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கருணாநிதியின் உறவினர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினர் இரவு நேரத்திலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு மற்றும் ஒருவருக்கு நிரந்தர பணி வழங்க கோரிக்கை விடுத்து இப்போராட்டம் நடைபெற்று வருகிறது. காலை துவங்கிய இந்த போராட்டம் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடலூர் நெய்வேலி என்எல்சி சுரங்க பணியாளர் கருணாநிதி மாரடைப்பால் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தொடங்கிய போராட்டம் தற்போது இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்க கேட்கலாம். வணக்கம் பொய்யாமொழி, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் மினிஸ்டா. அதாவது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி சுரங்கம் 2வது பணிபுரிந்த கருணாநிதி என்பவர் நேற்று இரவு மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி சார்பு, அதாவது அதிமுகவினர் மற்றும் விசிகவினர், அதோடு இல்லாமல் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பல்வேறு கட்டத்தை போராட்டத்தில் காலை முதல்ல எடுத்து வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா உறவினர்கள் மற்றும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். என்ன காரணம் என்றால், அதாவது உயிரிழந்த கருணாநிதி உறவினருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு அரசு வேலை உடனடியாக வழங்க வேண்டும் என பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை என்எல்சி நிர்வாகம் உறவினர் மற்றும் கட்சியினரை அழைத்து பேச விரும்ப மாட்டேங்குது எனவும் கூறி பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர். இதோடு மட்டுமல்லாமல் புவனகிரி அதிமுக எம்எல்ஏ அருள்மொழி தேவன் மற்றும் சுரங்கம் 2 முன்பு பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதரவாக கிராம மக்கள் ஒன்று திரண்டு வருவதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.